எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடனடி சமையல் சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் 3 லேயர் சோமாஸ் ரொம்ப சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் வாயில வச்ச உடனே கரையிற அளவுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு மைதா சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் ரவா சேர்த்துக்கலாம். இது பாம்பே ரவா. உங்ககிட்ட பெரிய ரவா இருந்ததுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மைதாவோட அளவு பார்த்திங்கன்னா 250 ml அளவு உள்ள ஒரு கப்பில் தான் நான் மைதா எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கையால் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நம்ம பூரிக்கெல்லாம் மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோன்னா காயாமல் இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நல்லா 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இதை மூடிட்டு நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 கப்பு ரவா சேர்த்துக்கலாம். இதோட அளவு பார்த்திங்கன்னா 125 ml அளவு உள்ள ஒரு கப்பு. இதை நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ரவாவை நல்லா வறுத்தாச்சு. அடுத்து இதில் கொஞ்சம் பொடியாக நறுக்கிய முந்திரி பருப்பும் கொஞ்சம் உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். மேலே இருக்க தோலை சீவிட்டு நம்ம தேங்காவை மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சோன்னா அது உதிரி உதிரியாக ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம 1 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். அடுத்து நம்ம எந்த கப்பில் ரவா எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அரிசி மாவே நீங்கள் 4 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. அடுத்து இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் 1 ஸ்பூன் நெய் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா க்ரீம் மாதிரி நம்ம கலந்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா க்ரீம் மாதிரி இருக்க பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கலாம். மாவு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. நல்லா ஊறி சாஃப்டாக நல்லா இருக்குது. இதை ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அடுத்து இந்த மாவை நான் 3 பாகமாக பிரிச்சுக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு இதை நல்லா 3 பாகமாக கரெக்டாக பிரிச்சுக்கலாம். ஒரு கத்தி வச்சுட்டு சமமாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக மைதாவை தூவிக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு உருண்டையை எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அகலமாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இன்னும் 2 உருண்டைகளையும் நல்லா அகலமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லேயரை வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சோம்ல நல்லா க்ரீம் மாதிரி அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் நெய்யில் கலந்து வச்சோம்ல அதிலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு இதை நம்ம கையாலேயே இது ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விடணும். இப்போ இதுக்கு மேலே இன்னொன்றையும் எடுத்து வச்சுட்டு அது மேலே நம்ம க்ரீமை நல்லா தேய்ச்சி விடலாம். இது கையால் தான் நம்ம க்ரீமை தடவி விடணும். இதை நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்ல லேயராக இருக்கும். உள்ளே மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் நம்ம சாப்பிடும்போது வாயில் வச்ச உடனே கரையும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இன்னொரு லேயர் வச்சுட்டு இது மேலே நம்ம இருக்கிற க்ரீம் எல்லாத்தையுமே நல்லா தடவி விட்டுடலாம்.
இப்போ க்ரீம் எல்லாத்தையும் நல்லா தடவினதுக்கப்புறமா இதை நல்லா ரோல் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நல்லா ரோல் பண்ணியாச்சு. இதை இன்னும் நீளமாக ஆக்கணும். நல்லா உருட்டி உருட்டி இதை நல்லா நீளமாக ஆக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா உருட்டி நல்லா நீளமாக ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கத்தி எடுத்து 2 இன்ச் அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம பூரிக்கெலாம் உருட்டுவோம்ல, அந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு உள்ளங்கையை வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணணும். இப்போ இந்த மாவை மைதாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம உருட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப அழுத்திலாம் பண்ணக்கூடாது, நல்லா மேலோட்டமாக பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு கப்பு வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சைடில் எக்ஸஸாக இருக்க எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ரவுண்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் பூரணத்தை வச்சுக்கலாம். நான் சின்னதாக செய்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வைக்கிறேன். இன்னும் அகலமாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட வச்சுக்கலாம். இப்போ இதை சுற்றி நம்ம தண்ணி தொட்டு வச்சுக்கலாம். நம்ம தண்ணி தொட்டு வச்சோன்னா நல்லா டைட்டாக ஒட்டிக்கும், பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா ஒட்டிடலாம். இந்த மாதிரி நல்லா ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஃபோக் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி சைடு ஃபுல்லாக நல்லா அழுத்தி கொடுக்கலாம். இது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். நமக்கு உள்ளே இருந்து பூரணமும் வெளியில் வராது, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். நீங்கள் சோமா செய்கிறதுக்கு அந்த அச்சு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக அதில் வச்சு செஞ்சுக்கலாம். அது இல்லாதவங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம ஃபோக் வச்சு பண்ணதுனால அது ஒரு டிசைன் மாதிரியே இருக்குது. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிடலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இது சூடாகி இருக்குது. லேசான சூடாக இருந்தால் போதும், ரொம்ப சுட சுடலாம் இருக்கக்கூடாது. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம போட்ட உடனே கருகி போயிடும். அதனால் ரொம்ப சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதிகமாக ஒன்று மேலே ஒன்று போடாமல் 3 இல்லாட்டி 4 மட்டும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இது மேலே எண்ணெயை எடுத்து இந்த மாதிரி தெளித்து விடலாம். இப்போ ஒரு சைடு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறமா 2 சைடும் நல்லா வேகணும். இது 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு மிதமான சூட்லேயே வேக வைக்கணும். இப்போ எண்ணெய் பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா கலராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2ஆவதாக போட்டதும் நல்லா வெந்துடுச்சு. இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சோமாஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நான் ஒரு பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல லேயராக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.